வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புள்ள வர்ஷினி. ஸோ என்னோட பிக் பாஸ் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னெல்லாம் வந்து நான் பேசணும்னு நினச்சேனோ என்னால் அந்த டைமில் பேச முடியல. ஸோ இப்போ வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒரு வாரம் தப்பிச்சு உங்கள் சப்போர்ட்னால. பட் என்னோட ஜேர்னி ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருந்தாலும் லிவ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக ஒரு சொந்தக்காரங்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் பிக் பாஸ் ஹவுஸை. சான்ஸ் கிடைச்சா திருப்பி போய் அங்கே வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓப்பன் அப் ஆகிக்கலான்னு தோணுது. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இருந்த டைம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கனவுலேருந்து ஏஞ்சி வந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த யாரெல்லாம் எனக்கு இது பின்னாடி இருந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஸோ கிரேட்ஃபுல். எல்லாருக்குமே மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து ஜென்யூன் சோல், ட்ரூ சோல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. எங்கேயாவது நம்ம தெரியும் ஒரு குட் சோலான்ற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்குன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Thank you. Bye. Love you all. வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து கடந்த வாரம் எலிமினேட் ஆனவங்க தான் வர்ஷினி வெங்கட் அவர்கள். வர்ஷினி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி அந்த மேடைக்கு வந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அங்கேருந்து விடைபெற்றாங்க. அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா மற்றவங்க மாதிரி அழுதுகிட்டு ஒரு மாதிரி மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இவங்க அப்படி அவங்க அப்படி இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொறாமையில நான் வந்து இப்போ உடனே வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கோவத்தில் யாரையாச்சும் அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம எல்லாரையும் வந்து தன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ஒரு பாடல்லாம் பாடி அங்கேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் சொல்லல. எல்லாருக்கும் அந்த நன்றி சொன்னப்ப கூட அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பக்குவமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு 3 வாரம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தா கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லாரோடையும் பழக வாய்ப்பு கிடைச்சது. மீண்டும் ஒரு தடவை உள்ளுக்கு போறது கூட ஆசை இருக்கு. பட் அது நடக்குமே என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்பெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப 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 கைண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அன்பா வந்து பேசுறாங்க. இப்பதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிக் பாஸ்ல அவங்க வந்து ஓட் போடாம விட்டவங்களாம் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஃபைனல்ல வந்து இது பண்ணப்பலாம் பேசிட்டு வெளியே போறப்பலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, ச்சே இவங்களை இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதரவா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து அவங்களோட உண்மையான முகம் அப்படிதான் அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம கரெக்டா அவங்க யாரு அப்படிங்கறத வந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க வந்து யார் மேலேயும் குறை சொல்லி ஒரு மாதிரி மத்தவங்கலாம் வந்து வெளியே போனாங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி இவங்க அப்படி இவங்க அது இதுன்னு பல குறைகள் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புல பேசுறதை விட்டுட்டு வாய்ப்பு கிடைச்சது. அந்த 3 வாரத்துல நான் ஹாப்பியா இருந்தேன். ஒரு வாரம் என்னைய சேவ் பண்ணதே பெரிய ஹாப்பி அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நன்றி சொல்லி அவங்க ஓட்டு போட்டவங்களுக்குலாம் நன்றி சொல்லி அவங்க ஒரு மாதிரி அப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கொஞ்ச நாள் பிக் பாஸ்குள்ள இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. ஸோ வர்ஷினி வெங்கட்ட நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.